அனைவருக்கும் தாருவின் இனிய வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மேரி மை ஹஸ்பண்ட் சீரிஸோட 14வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 13 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் மேரி மை ஹஸ்பண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்லயும் இருக்கு. இப்ப ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஹீரோயின் பயங்கரமா ஹீரோ திட்டுறாங்க. அது எப்படி நீங்க அப்படி குறுக்க புகுறலாம், உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சுப்பாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே சமாதானமாவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து சொல்றாங்க, என்னோட விதி எப்படியோ சீனியருக்கு போயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இப்ப அவங்கள ஏமாத்திட்டு இருக்காரு, நான் எப்படியாவது அவங்கள காப்பாத்தி ஆகணும், என் கூட நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன் எதுவா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப எங்க ஹெச்ஆர் ஹீரோவை பார்க்க வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, யூரா இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கா, ஆனா அதுக்கான பலமான ஆதாரம் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்ப ஹெச்ஆர் சொல்றாரு, நான் பயந்தேட்டு தெரியுமா, நீ பாட்டுக்கு அப்படியே போயிட்ட, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நம்ம வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப அப்படியே ஹீரோ வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. நான் கூட நீங்க என் சைடு இல்லன்னு நினைச்சேன், எனக்கு பாத்தீங்கன்னா நீங்க என் சைடு தான் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்புறம் ஹெச்ஆர் கேக்குறாரு, கையில இன்னுமே ஏன் கட்டு கட்டி இருக்கு, அது அவுக்கலாம் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அது அவ்வளவு சீக்கிரம் அவுக்க முடியாது, எப்ப ஹீரோயின் அவுக்கணும்னு சொல்றாலும் அப்பதான் அவுக்க முடியும், இல்லைன்னா என்ன கொன்றுவா அப்படிங்கிற மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இங்க இப்ப ஹீரோயின் வந்துட்டாங்க ஹீரோ பாத்துக்கிறதுக்காக. சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஆனா இவரால சாப்பிட முடியாத மாதிரியே ஒரு ஆக்டிங் பண்றாரு. அப்பதான் ஹீரோயின் இவருக்கு ஊட்டி விடுவாங்கங்கிறதுக்காக அதே மாதிரி ஹீரோயினும் ஊட்டி விடுறாங்க. இவருக்கு ஒரே குஜால்ஸா இருக்கு. அப்புறம் ஹீரோயின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. இவர் என்ன, ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி நைஸா மறுபடியும் ஆக்டிங் பண்றாரு. ஐயோ ரொம்ப கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸா ஹீரோயின் மேல அப்படி விழுந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஹீரோயின் ஐயோ ரொம்ப வலிக்குதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட நீ இருந்தா என்ன, நீ அவசியம் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா தூங்குறாங்க. ஹீரோக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஹீரோயின் அவர் பக்கத்திலே இருக்கிறது. இப்ப மறுநாள் காலையில ஆகுது. ஹீரோ முழிக்கிறாரு. பார்த்தா ஹீரோயின் அவங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இவருக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துடும். அந்த காலேஜ் டைம்ல இவங்க பார்க்ல ஒன்னா இருக்க மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னா படுத்திருப்பாங்க. அந்த பார்க்ல காலையில எழுந்து பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டாங்களே, இவர் மட்டும் தனியா இருப்பாரு. அதே ஞாபகம் இப்ப வந்துடும். அவர் ரொம்ப பயந்துருவாரு. வெளியே பார்த்தா ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே வேகமா போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சுப்பாரு. இப்ப ஹீரோயின் ஒண்ணு கவனிக்கிறாங்க. என்ன சாருக்கு கை நல்லா இருக்கு போல இருக்கே, நல்லா கட்டிலாம் பிடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு இவரும் ஆமாங்கிற மாதிரி இப்படி செல்ல சண்டைகள் போடுறாங்க இவங்க 2 பேரும். இப்ப ஆபீஸ்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீணா போன மேனேஜர் இருக்கான்ல, அவன் இப்ப அசிஸ்டன்ட். அது வேற மறுபடியும் ஹீரோயின் வந்து உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இந்த சீனியர் வந்து வேலைக்கு வந்துடுறாங்க. சீனியர் வேலைக்கு வந்ததை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்க கிட்ட ஓடி போயிடுறாங்க. இப்ப நீங்க வேலை செய்யலாமா, உங்களுக்கு ஓகேவா, என்ன உடம்பு சரியாதோட இப்படி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள நலம் விசாரிக்கிறாங்க. அப்ப தூரத்துல இந்த ஹஸ்பண்டுக்காரன் ஹீரோயினை பாக்குறான். என்ன இவ நேத்து நம்ம கொல்ல பார்த்தோம், இப்ப போய் ஆபீஸ்க்கு வந்திருக்காளே அவ்வளவு தைரியமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஹஸ்பண்ட்காரன் பாக்குறான். அப்படியே அதை வந்து யூரா கிட்ட சொல்றான். அந்த ஹீரோயின் வந்து இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்கா அப்படி இப்படின்னு. அதுக்கு யூரா சொல்றா, ஆமா அவ இன்னைக்கு ஆபீஸ் தான் வருவா, அதான் ஹீரோவே டிஸ்சார்ஜ் ஆயிட்டானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இரு, நீயே உன்னை காட்டி கொடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி யூரா சொல்றா. இங்க அந்த யூரா பொண்ணோட பிஏ சொல்றான், நாங்க வில்லியோட அப்பா அந்த ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க 2 பேரும் ஒரு தீவுல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்ப இந்த யூரா வந்து அவங்களுக்கு கால் பண்றா. என்ன நீங்க பாட்டுக்கு இப்படி ஒளிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம், என் குடும்பத்தை நான் எப்பவுமே தவிக்க விட மாட்டேன், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நீங்க வேணா சைனா பக்கம் போயிட்டு வரீங்களா, சும்மா ஜாலியா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த யூரா பொண்ணு சொல்றா. இப்ப சீனியர் அக்கா வந்து ஹீரோயின் கிட்டே இந்த புது ஃப்ரெண்டு கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் பண்ற தப்பெல்லாம். இவங்க சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அமைச்சிட்டு இவங்க வீட்டுக்கே அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவாரு, நான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா இன்னைக்கு அவங்க 2 பேரும் எங்க வீட்டுல தான் இருப்பாங்க, இப்ப போலீஸ கூட்டிட்டு போனோம்னா நம்ம கையும் களமா புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அவங்களும் ட்ரீட்மெண்ட்ல இருக்க வேண்டியது, அதை விட்டுட்டு தானே வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அப்பதானே இவங்க செத்துருப்பாங்க. இவங்களுக்கு பயமாகுது. இவங்க சொல்றாங்க, நானும் வரேன் உங்க கூட அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப போலீஸுங்க ஹீரோயின் சீனியர் 4 பேருமே காருக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு போகுது. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போனோடனே இவங்கள பின்னாடியே போறாங்க. அப்ப ஹீரோயின் நோட்டீஸ் பண்றாங்க, அந்த பொண்ணு ரெட் ஹீல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கும், அது அந்த வீட்டு வாசல்ல இருக்கு. இப்ப போலீஸ் உள்ள இருக்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப
அந்த ஹஸ்பண்ட் கையில ஒரு ஜெம்ஸ் முட்டாய் இருக்கும், அது அப்படியே கீழே விழுந்துருது. இதே மாதிரி ஒரு ஜெம்ஸ் சாக்லேட்டை தான் அந்த வில்லி பொண்ணு அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும். இவங்க சாகும் போது அந்த ஜெம்ஸ் மாத்திரையும் கீழே விழுவும். ஆனா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வந்தோடனே இவங்களுக்கு பின்னாடியே வந்தனால இவங்களுக்கு சரியான ஆதாரம் கிடைக்காது. அந்த பொண்ணு சொல்லிடும், இந்த மாதிரி இப்பெல்லாம் ஒரு தனியா இருக்கனால அவருக்கு சாப்பாடு கொடுக்க தான் நீங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டே மாத்திடுது. சரியான ஆதாரம் இல்லாதனால போலீஸ் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க, ஒரு கண்ணாடி டேபிள், இவங்க விழுந்து அடிபட்டு இறந்தாங்க தெரியுமா, அதே கண்ணாடி டேபிள் சீனியர் வீட்ல இருக்கு. அங்க இருக்க ஒரு கால்ஃப் ஸ்டிக்கை எடுத்து அந்த கண்ணாடி டேபிள போட்டு உடனே உடைக்கிறாங்க. இது இருந்தா தானே சாவீங்க, இதையே உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் அந்த சீனியர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, நீ மட்டும் அவங்கள தொட்ட நீ செத்தடா என் கையில, உன்னை விட மாட்டேன்டா நான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப இந்த சீனியர் ஹஸ்பண்ட் கத்த ஆரம்பிக்கிறான், என்ன வீடு புகுந்து டேபிள் எல்லாம் உடைக்கிற, இரு இங்கே போலீஸ் நிக்கிறாங்க, உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இந்த சீனியர் வந்து இதெல்லாம் தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சுறாங்க, நீ பண்ணதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைங்கிறதுக்காக நடிக்கிறியா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. நீ என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா, நம்ம பாப்பாவை நினைச்சு கூட உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த சீனியர் கேக்குறாங்க அவங்க கிட்ட. அதெல்லாம் கேட்டுட்டு இவன் அப்படியே இந்த சீனியரை தள்ளி விட்டுறான். எப்படி ஹீரோயின் அப்படியே விடுவாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் விழுந்துகிட்டு இருக்காங்க இப்ப. ஆனா ஒரு நல்ல விஷயம், இப்ப இந்த கண்ணாடி டேபிள் இல்ல, ஹீரோயின் அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உடைச்சிருப்பாங்க. அதனால ஜஸ்ட் சீனியர் கீழே மட்டும் விழுறாங்க, ஹீரோயின் வந்து தூக்கி விடுறாங்க. ஹீரோயின் பயங்கரமா சண்டைக்கு போறாங்க அந்த சீனியர் ஹஸ்பண்ட் கிட்ட. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோயினும் அந்த சீனியரும் போறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் இல்லாம தனியா நீங்க அவனை பார்க்க போகாதீங்க, அவன் என்ன வேணாலும் உங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்க போற. அதுக்கு சீனியர் சொல்றாங்க, அவன் அவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு போயிட மாட்டான், என்னை பிரேக்கப் பண்ணவே மாட்டான், அவன் எனக்கு அது நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஹீரோயின் சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சீனியர் சொல்றாங்க, நீ எத்தனை நாள் தான் என் கூட இருப்ப, எனக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த HR நடுவுல வந்து, உனக்கு லாயர் தானே இப்ப வேணும், நான் உனக்கு லாயரா இருக்கேன், நான் இந்த விஷயத்த முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த HR சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க பார்த்த எல்லா விஷயங்களையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப இங்க சீனியர் அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கிட்ட பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், என் பொண்டாட்டி பேர்ல பெரிய இன்சூரன்ஸ் ஒண்ணு போட்டிருக்கேன், அவ எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள்ல செத்துற போறா, அதுக்கப்புறம் அந்த எல்லா காசையும் வச்சு நம்ம 2 பேரும் ஜாலியா வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பான். இதே மாதிரிதான் இந்த ஹஸ்பண்டுக்காரனும் அந்த வில்லி கிட்ட பேசியிருப்பாங்க ஹீரோயினை வச்சு. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, என்னோட விதி வில்லிக்கு தான் போய் ஆகணும், அதுக்கு நான் எப்படியாவது இந்த ஹஸ்பண்டுக்காரனை கரெக்ட் பண்ணி ஆகணும் மறுபடியும், ஏன்னா இந்த விதி வில்லிக்கு போகணும்னா ஹஸ்பண்டுக்காரன் யாராவது ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க, நான் இதை பண்ணியே தான் ஆகணும், அப்பதான் விதி கரெக்டான ஆளுக்கு போகும், நான் இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தயங்கி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உனக்கு எது வேணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன், நீ தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப மறுநாள் ஆகுது, ஹீரோவும் ஹீரோயினும் ஆபீஸ்க்கு போறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ரெட் கலர் ஹீல்ஸ் வந்து போட்டுட்டு போறாங்க. இப்ப ஹீரோ ஆபீஸ்க்குள்ள போனோடனே புதுசா அங்க ஒருத்தன் வந்திருப்பான், அவன் கிட்ட சொல்லிடுறாங்க, நீ தான் அந்த ப்ராஜெக்டோட ஓனர், நீயாவே இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேசுவாங்க, என்னது நீங்க பாட்டுக்கு இப்படி அவர்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்க, இந்த ப்ராஜெக்ட் உண்மையில சீனியருக்கு போக வேண்டியது, அவங்க இல்லாத இந்த இடத்துல எனக்கு வர வேண்டியது, நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோங்கிறதுக்காக நீங்க இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு உனக்கு பிடிச்சிருந்ததுனாலதான் இந்த ப்ராஜெக்ட் உனக்கு நான் கொடுத்தேன், இப்ப அதுவே இல்லாதப்ப உனக்கு நான் இது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ சீக்கிரமா ரிசைன் பண்ணிட்டு போற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் இந்த ஹஸ்பண்டுக்காரன் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரன் யோசிக்கிறான், ஓ அவளுக்கு அவ்வளவு காசு திடீர்னு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒருத்தெல்லாம் எழுதி வச்சிருக்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சு அவங்க தாத்தா வந்து இவளை பிரேக்கப் பண்ண வச்சிருப்பான், அதுக்கு காசு மாதிரிதான் இதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். இப்ப இந்த ஹஸ்பண்டுக்கார உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. வந்துட்டு, நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட் வேணா சரக்கடிக்கலாமா, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இவனும் ஓகே சொல்றான். ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம லவ் பண்ண மாதிரி எவ்வளவு ஹாப்பியால இருந்தோம், இந்த பணம் காசுலாம் வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, நம்ம அப்ப அவ்வளவு ஹாப்பியா இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்டுக்காரன் கேக்குறான், உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே பிரேக்கப் ஆச்சா, ஏன் இப்படி பண்ணீங்க கேட்க போற. ஹீரோயின் சொல்றாங்க, என்ன இந்த வில்லி பொண்ணு கொலை பண்ண ட்ரை பண்ண தெரியுமா, அது எப்படியோ ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவர் உயிரை கொடுக்க போயிட்டாரு, இதெல்லாம் பார்த்துட்டு சேர்மேன் வந்து, ஒண்ணு நீ காசை வாங்கிக்கோ இல்லன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன மிரட்டினாரு, அதனால நான் வேற வழி இல்லாம ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம இவனை கரெக்ட் பண்ணி ஆகணுமே மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த ஹஸ்பண்ட்காரன் நினைக்கிறான், நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு உயிரை கொன்னு காசு வாங்கணும்,
நான் பண்ண வேண்டிய வேலை ரொம்ப சிம்பிள், மறுபடியும் இவளை கரெக்ட் பண்ணா போதும், இவகிட்ட அவ்வளோ காசு இருக்கு, நம்ம பரம்பரையே உட்காந்து சாப்பிடலாம், பேசாம நம்ம அதை ட்ரை பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். ஹீரோயினே ஆரம்பிக்கிறாங்க, நீ பேசாம வில்லிய விட்டு என் கூடயே வரியா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ மறந்துரு நான் தெரியாம ஏதோ லூசு மாதிரி வளரிட்டேன் அப்படி சொல்லிட்டு இவங்க போறாங்க. அப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரன் இல்ல ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான். இதெல்லாம் ஹீரோவும் ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காரு, பாவம் ஒரு மனசு. அப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்காரன் நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். இதே சமயத்துல அந்த வில்லி பொண்ணு அந்த வீணா போன மேனேஜர் ஒருத்தர் இருக்கால அவனை மீட் பண்ணுது. அப்ப அவர் சொல்றாரு இது கிட்ட, நீ கல்யாணம் ஆயிட்டக்கு அப்புறம் ரொம்ப நிறைய மாறிட்ட, ஹீரோயினை பாரு அவ கல்யாணம் ஆகல, அவ இன்னும் அழகாயிட்டே இருக்கிறா, நீ ரொம்ப ஒரு மாறி ஆயிட்ட, ஆனா நீ என்ன இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, அவங்க 7 வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் மறுபடியும் பத்திக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றான். இது இந்த வில்லிக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, அந்த வில்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கு, நீ எங்கதான் இருக்க, எப்ப பார்த்தாலும் நைட் ஆனா எங்கேயாவது காணாம போயிடுற அப்படிங்கிற மாதிரி இதுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ கார்ல ஹீரோயின் ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அதை பார்க்கும் போது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ கார்ல இருந்து எழுந்துச்சு இவங்களையும் கார்ல இருந்து இறக்கி விட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதை நான் இப்ப பண்ணலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் அவ்வளவு குழந்தை மாதிரி இருக்காரு இவங்க கிட்ட. இப்ப இந்த யூரா பொண்ணு இந்த ஹஸ்பண்டுக்காரனுக்கு கால் பண்ணுது, என்ன வரலையான்னு கேக்குது. அதுக்கு இந்த ஹஸ்பண்டுக்காரன் சொல்றான், நான் பேசாம ஹீரோயினே மறுபடியும் கரெக்ட் பண்ணலான்னு இருக்கேன், அவகிட்ட இருக்க காசு எனக்கு போதும், அப்ப ஹீரோ ஃப்ரீ ஆயிடுவா, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் சொத்தெல்லாம் நீ அடைஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் இப்படி மாறி மாறி நம்ம 2 பேருக்கு சப்போர்ட்டாவே இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்ப இந்த அசிஸ்டன்ட் கிட்ட இந்த யூரா பொண்ணு சொல்லுது, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, பேசாம வில்லியோட அப்பாவையும் அதோட பொண்டாட்டியும் கொலை பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. இங்க ஹஸ்பண்டுக்காரன் வில்லி கிட்ட சொல்றான், பேசாம நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாமா, நான் எதுக்கு உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பாப்பாக்காக தான், இப்ப அதுவே இல்ல, ரீசனே இல்ல உன் கூட வாழ்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹஸ்பண்டுக்காரன் சொல்றான். இந்த வில்லி பொண்ணு அதுக்கு கேக்குது, நீ என்ன இன்னைக்கு ஹீரோயினை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி, நானா ஹீரோயினியா, இன்னைக்கு வேலையில பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹஸ்பண்டுக்காரன் மழுப்புறான். இப்ப இங்க செகண்ட் ஹீரோ உங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் வேலை பாக்குறதுக்காக ஹோட்டல் போறாங்க. பார்த்தா அந்த ஹோட்டலே மூடி இருக்கு. அந்த ஓனர் வெறும் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சுட்டாரு, இந்த மாதிரி நான் ஹோட்டல்ல மூட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. பார்த்தா அந்த யூரா வந்து இந்த ஹோட்டல்ல வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த யூரா வந்து இந்த செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லுது, உனக்கு இந்த வேலை வேணும்னா எனக்கு நீ உதவி பண்ணணும், இல்லைன்னா உனக்கு இந்த வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி யூரா வந்து மிரட்டுது இந்த செகண்ட் ஹீரோவை. இப்ப இந்த செகண்ட் ஹீரோ புது ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் வேலை போன விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சமைக்கிற சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பேசிக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு ஞாபகம் வருது, இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு செஃப் தேவைப்படும்ல, எந்த செஃப்புமே வரவே மாட்டாங்கல்ல, பேசாம அந்த வேலையை பார்க்க வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நல்ல ஐடியா இவங்களுக்கு தோணுது. இப்ப மறுநாள் புது ஃப்ரெண்டு அந்த செகண்ட் ஹீரோவை ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க, ஹீரோயின் கிட்ட மீட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட தனியா பேசுறாரு, இந்த மாதிரி நேத்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணாலதான் எனக்கு வேலை போயிடுச்சு, அந்த பொண்ணு உன்னை டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் ஹீரோ சொல்றாரு. இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வந்து நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்காரு. யாரோட? அந்த யூரா பொண்ணோட அசிஸ்டன்டோட இருக்காரு. எப்படி யூரா செகண்ட் ஹீரோ மிரட்டுமோ அதே மாதிரி இங்க ஹீரோ மிரட்டுவார் அந்த பிஏவை. நீ இந்த பைத்தியத்து கூட இருந்து உன் வாழ்க்கை போகணுமா, இல்லாட்டி நீ எனக்கு விசுவாசமா இருந்து உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறியா, 2 ஆப்ஷன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அந்த பிஏ நான் என்ன செய்யணும் இப்ப அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இப்ப இங்க ஹீரோயினும் அந்த ஹஸ்பண்டுக்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் இப்ப கடலை போட்டு ஆகணுமே இந்த ஹஸ்பண்டுக்காரன் கிட்ட. அப்ப கரெக்டா ஹீரோ கால் பண்ணிடுறாரு, இங்க பாரு நீ இப்ப அவனை கரெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா ஏற்கனவே யூராவும் இவனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, நீ கேட்ட மாதிரியே வில்லி பொண்ணு கூட கல்யாணத்துல இருக்கும் போதே அவனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு, நீ இப்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இத கேட்டோன்னே ஹீரோயின்ல அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹஸ்பண்டுக்காரங்கிட்ட, டேய் வைடா போன, சும்மா இப்ப பார்த்தாலும் பொண்ணுங்கிட்டே பேசிக்கிட்டு கேவலமா இல்லையா உனக்கு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் காரன் வந்து அந்த யூரா பொண்ணுக்கு அந்த ஜெம்ஸ் முட்டாய் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல அது, அப்புறமாட்டி அந்த ரெட் கலர் ஷூ, இது 2 தானே முக்கியமான விஷயங்கள், அது 2த்தையுமே அந்த யூராக்கு தரான். அந்த யூராவும் இதை பார்த்துட்டு பெருசா கண்டுக்கல, நல்லா இருக்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இங்க யூரா பொண்ணு கொலை பொண்ணுன்னு நினைச்சுச்சுல, அதே மாதிரியே அந்த வில்லியோட அப்பாவையும் அவங்க ஒய்ஃபையும் காருக்குள்ள வச்சு புகைய உண்டாக்கி சாகடிக்குது. அதை நேர்ல பாக்குது, சொல்லுது ஒருத்தவங்க சாகிறது நேர்ல பாக்காது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்ப இந்த வில்லி பொண்ணுல அந்த ஹஸ்பண்டுக்காரங்கிட்ட நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு
அந்த யூரா பொண்ணுக்கு கால் பண்ணி ஏதோ பேசுது. இப்ப நைட் ஆயிடுச்சு. அந்த ஆபீஸ்ல ஹீரோயின் மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன், வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஒரு கால் வருது ஹீரோயினுக்கு. அந்த கால்ல யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. அந்த இடத்துல யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாதிரியே இருக்கு. பார்த்தா இந்த ஹஸ்பண்டுக்காரன் வில்லத்தனமா வந்துட்டான். அவனை வேற இவங்க வேற சீண்டி விட்டுருவாங்கள மதியானம். அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான் போல. இப்ப ஹீரோயின் ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துறான். இவங்க ரொம்ப பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த ஹஸ்பண்டுக்காரன் ஹீரோயினை பிடிச்சிருவான். ஹீரோயின் அப்படியே வேகமா ஓடுவாங்க. இந்த ஹஸ்பண்டுக்காரன் அவங்கள பிடிச்சிருவான். என்ன பார்த்தா உனக்கு நான் அவ்வளவு காமெடியா இருக்கா, என்ன வச்சு நீ ஓட்டுறியா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப பேசுவான். அவன் அப்புறம் கழுத்தை நெருக்கிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினால மூச்சு விடவே முடியல. உனக்கு எப்பவுமே கொலை பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம்தான். போன வாட்டி தான் நீ ஒழுங்கா கொலை பண்ணல, இந்த வாட்டி தான் நீ ஒழுங்கா கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அப்படியே ஹீரோயின் மயக்கமாக போறாங்க. கரெக்டா அந்த இடத்துல ஹீரோ வந்துடுறாரு. இவனை அப்படியே அடிச்சு போட்டுறாரு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. திருப்பி இந்த ஹஸ்பண்டுக்காரன் கையில சாகிறதுக்காக ஹீரோயின் மறுபடியும் பறந்துருக்காங்க. அது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, பை.